இல்ல அது மாதிரி ஒரு சூழலில் தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஜனநாயக படுகொலை நடக்குது. ஒரு எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரை ஏதோ ஆசை காமிச்சுக்கிட்டு எந்த காரணமும் இல்லை, ஏதோ அந்த தொகுதி மக்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்ப மதுராந்தகம் தொகுதி மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. 20 நாள்ல போய் ராஜினாமா செய்யறதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரணமும் கிடையாது. அதனால இது இப்படி ஒரு சூழல் உருவாகலாம். வரும் யாருக்கு வேணா வரலாம் இந்த நிலை. முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு உங்களை உட்பட எல்லாரையும் விஜய் நேரில் வந்து சந்திச்சாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம மாற்று அணியினரை சந்திச்சாரு. அப்போ வந்து அதிமுக உடைக்க விஜய் வந்து முயற்சி பண்றாருன்னு ஒரு விமர்சனம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லையோ தெரியல. இந்த கேள்வி நீ விஜய் அவர்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்குக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, ஆட்சி அமைத்த கூட சொன்னாரு. கடந்த 15 நாட்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் கொலைகளும் அதிகமா நடக்குது. இதுல உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு? நிச்சயமா இதை, அதாவது கடந்த திமுக ஆட்சி தோல்வி அடைந்த முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது போதை. இந்த முக்கியமான பிரச்சனைக்கு தான் மக்கள் திமுகவை அப்புறப்படுத்தி விஜய் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறிய பிறகு சிங்கப்பெண் போன்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதில் நல்ல ஒரு அதிகாரிகளை நியமனம் செய்து அது ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அது போதுமானது கிடையாது. இன்னும் அதிக அளவில் காவல்துறையில நியமனம் செய்து, இப்போ ஊர்காவல் படை இருக்கிறாங்க, ராணுவத்தில் ரிட்டையர் ஆனவங்க இருக்கிறாங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்க 42 வயசு 44 வயசுல ஓய்வு பெறாங்க ராணுவத்தில். அவங்களெல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப ஊர்காவல் படையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஊதியம் பாத்தீங்கன்னா 2700 ரூபாய், 5 நாள் தான் அவங்களுக்கு. அப்போ எவ்வளவு மனித வளம் இருக்கு, சக்தி இருக்கு. அவங்களெல்லாம் பயன்படுத்தி ஒரு கன்சாலிடேட்டா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பயன்படுத்திங்க. இன்னும் தான் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும், தப்பு கிடையாது.